Daily. Taste the Daily. இப்போ இருக்கிற இளைஞர்கள் கேட்டா கூட அது வைப் ஆகிற மாதிரி கண்டிப்பா பாட்டு கண்டிப்பா பாட்டு மிகப்பெரிய ஹிட். இன்னைக்கு கண்டிப்பா. கிட்டத்தட்ட 10 மில்லியனுக்கு மேல போயிருக்கு. நீங்க பல படங்கள்ல ரஜினி பாடுற மாதிரியே இருக்கும், அவர் ஒரிஜினல் வாய்ஸ்ல பாடுற மாதிரி. இப்ப அடுத்த பாட்டு வந்து 15ஆம் தேதி வருதுன்ற, அது இன்னும் பட்டாசா இருக்கு. பாட்டு கேட்கறதுக்கே அது வேற level. திரைமொழி நேயர்கள் எல்லாருக்குமே ஹாய். இன்னைக்கு நம்ம கூட பல விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்காங்க திரைப்பட விமர்சகர் OH சங்கர் சார். அவங்க தான், வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. சார், இப்போ கோட் படம் வந்து ஒரு கலவையான விமர்சனங்களை பெற்று இப்பவும் ஓடிட்டு இருக்குது திரையில. அடுத்ததா பாத்தீங்கன்னா அக்டோபர் 10ஆம் தேதி வந்து வேட்டையன் படம் ரிலீஸ் ஆக போகுது இல்லையா? ஸோ எல்லாருக்குமே வந்து ரஜினி சாரோட படம் அப்படின்றதுனால ஆர்வம் வந்து அதிகமாவே இருக்கு. ஸோ வேட்டையன் படம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அண்மையில வேட்டையன் படத்தோட ஒரு ரஷ் பார்த்த ஒரு நண்பர் வந்து பேசினாரு. ம். நிறைய பேர் ஞானவேல் இயக்கி இருக்கிற படம், அவர் இதுக்கு முன்ன 2 படம் பண்ணார். கூட்டத்தில் ஆமா. ஒருவன் ஒரு படம் பண்ணாரு, ஜெய் பீம்னு ஒரு படம் ஜேபி. பண்ணாரு. அதுல ஜெய் பீம் பெரிய ஹிட், கண்டிப்பா. தியேட்டருக்கு வரல. ம். பட் ஓடிடிலே பெரிய ஹிட், ஆஸ்கார் வரைக்கும் போச்சு. கண்டிப்பா. அதனால வந்து இவர் வந்து இந்த மாதிரியான ஒரு ஆஃப் பீட் கதை, அதாவது ஒரு சமூகம் சமூக சார்ந்த சார்ந்து. ஏதாவது பிரச்சனையை தான் வந்து அதுல பேசியிருப்பாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட தான் நான் படம் பார்த்தேன். ஆனா இது வந்து வேற மாதிரி இருக்கு. ரொம்ப மாஸா ரஜினிக்கு என்னென்ன வைக்கணுமோ அத்தனையும் வச்சு ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருக்கு ம். அப்படின்னு சொன்னாரு. நிச்சயமா வந்து அது நல்ல உண்மையா இருக்கும்னு நம்பலாம். ச ரம்யா கிருஷ்ணன் சொல்லுவாங்கல்ல ஒரு டயலாக். என்னன்னா, "வயசானாலும் உன்னுடைய அழகும் ஸ்டைலும் வந்து மாறவே மாறாது" அப்படின்ற மாதிரி, இப்ப வரைக்கும் அவருடைய 172வது படத்துல வந்து நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ வரைக்குமே அவருடைய எல்லா நடிப்புமே, எல்லா படத்துலயுமே வந்து அவ்ளோ ஸ்டைலா, கொஞ்சம் கூட குறையாம அதே எனர்ஜியோடயே நடிச்சிட்டு இருக்காரு. ரீசென்ட்டா கூட நீங்க பார்த்திருப்பீங்க, அவருடைய அந்த பாடல் ஒண்ணு வெளியாகிருக்கு. ஆமா. வேட்டையன் படத்தோடது. "மனசுலாயோ" பாடல். அத ம். நீங்க பார்த்திருப்பீங்கன்னு பார்த்து நினைக்கிறீங்க. எப்படி சார் இருக்கு அந்த பாடல்? மனசுல தான் மிகப்பெரிய ஹிட், ட்ரெண்டிங்ல கண்டிப்பா, இருக்கு, நம்பர் கண்டிப்பா. 1 இருக்கு. ம். எல்லா ரீஜன்லயும் குறிப்பா மலையாள மக்கள் வந்து அந்த பாட்ட கொண்டாடுறாங்க. அவளுக்கு ஓணம் தமிழ் பண்டிகை கலந்து வேற. அப்படியே மலையாளம் கலந்து ஒரு பாடலா ஆமா. வந்திருக்கு. அந்த ஓணம் பண்டிகை வேற வருது. அதனால ம். வந்து ஓணம் செலிப்ரேஷனே இந்த பாட்ட தான் வந்து அவங்க அடையாளமா வச்சு பண்றாங்க. ஓகே. ஆ இதுல வந்து நீங்க இந்த ரம்யா கிருஷ்ணன் மேட்ட சொன்னீங்க. ம். ஆக்சுவலா ரஜினிகாந்த் வந்து உடம்பு சரியில்லாம போயிட்டு சிங்கப்பூர்ல போய் சிகிச்சை எல்லாம் முடிச்சுட்டு அவரு சென்னைக்கு வந்த பிறகு வந்து ரொம்ப நாள் எந்த ஃபங்ஷன்லயும் கலந்துக்கல. ம். கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் வந்து எந்த நிகழ்ச்சியிலும் கலந்துக்காம இருந்தாரு. ம். அதுக்கப்புறமா ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார் முதல் முறையா. ம். கலந்துக்கிட்டு அவர் பேசும்போது, ஆ நான் வந்து இந்த உடம்புல இந்த வேகம், உற்சாகம், என் நடையில இந்த ஸ்பீடு, இது ம். இருக்கிற வரைக்கும் நான் நடிப்பேன். ம். அது இல்லன்னு நான் உணர்ந்துட்டா நடிக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். ம். எவ்வளவு பேருக்கு அது பார்த்திருப்பீங்கன்னு தெரியாது. அதுதான் ரஜினி. அவருக்கு வந்து அந்த வேகமும், அந்த நடையும், அந்த உற்சாகமும், ம். அதுதான் அவருடைய ப்ராப்பர்ட்டி, அதுதான் அவருடைய சொத்தே வந்து அதுதான். அது இருக்கிற வரைக்கும் வந்து ரஜினிகாந்த் நடிப்பாரு. இப்போ வரைக்கும் வந்து இந்த 74 வயதுல எனர்ஜி லெவல் வந்து குறையாம, குறையாம சின்ன அப்படியே பசங்களால கூட வந்து அந்த மாரி பண்ண முடியாது. அப்படி ஒரு நடிப்பு ஸ்டைலிஷா, இப்பவும் அப்படி ஒரு குடுத்துட்டே நடனம் இருக்காங்க. அது பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா. ஏன்னா, அவருடைய வயது வந்து இப்ப கிட்டத்தட்ட 70 கடந்துருச்சுன்றப்போ, அ அந்த நடிப்பு அப்படியே இருக்குன்றது வந்து காட்ஸ் கிஃப்ட்னே சொல்லலாம். இப்ப அந்த படத்த பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டு சொன்னேன் இல்லையா? "மனசுலாயோ" இது வந்து மலேசியா வாசுதேவன் சாரோடைய அந்த வாய்ஸ ஆமா, வந்து ஏஐ மூலமா கொண்டு வந்திருக்காங்கல்ல. இத எப்படி பார்க்குறீங்க? கிட்டத்தட்ட ஒரு 27 ஆண்டுகள் கடந்து மலேசியா வாசுதேவன் சார ஞாபகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அந்த ஆமாமா. பாட்ட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவருடைய குரல்ல திரும்ப கேட்கும்போது? இல்ல, ஓரளவுக்கு அந்த குரல வந்து முடிஞ்ச வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. ம். மலேசியா வாசுதேவன் குரல. இன்னொன்னு, ரஜினி சாருக்கு வந்து மலேசியா வாசுதேவன் குரல் வந்து ரொம்ப பொருத்தமா இருக்கும். நீங்க ம். பல படங்கள்ல ரஜினி பாடுற மாரியே இருக்கும். அவர் ஒரிஜினல் வாய்ஸ்ல பாடுற மாரியே இருக்கும். நீங்க ம். முரட்டு காலையில பார்த்தாலும் சரி, அல்லது அடுத்த வாரிசுன்னு ஒரு படம். அதுல வந்து ம். ஆசை 100 வகைன்னு ஒரு பாட்டு இருக்கும். அது இப்ப இருக்கிற இளைஞர்கள் கேட்டா கூட அது வைப் ஆகுற மாரி இருக்கும் கண்டிப்பா, பாட்டு. கண்டிப்பா. அது மலேசியா வாசுதேவன் தான் பாடியிருப்பாரு. ம். ஆனா நீங்க படத்துல பார்த்தீங்கன்னா, ரஜினி அவரே பாடுற மாரி இருக்கும். அந்த மாரி ஒரு வாய்ஸ் மலேசியா வாசுதேவனுக்கு. ம். அத வந்து திரும்ப அத வந்து பயன்படுத்துனது ரொம்ப புத்திசாலித்தனம். நெறைய பேர் இப்ப மலேசியா வாசுதேவன் யாரு? ஆமா. இந்த தலைமுறை கண்டிப்பா. தேடுறாங்க. ஆ. மலேசியா என்னென்ன பாட்டு பாடியிருக்காரு? ம். அந்த மாரி ஒரு தேடுதலை ஏற்படுத்தியிருக்கு அந்த பாட்டு. பாட்டு மிகப்பெரிய ஹிட். இன்னைக்கு கண்டிப்பா சார். கிட்டத்தட்ட 10 கண்டிப்பா. மில்லியனுக்கு மேல போயிருக்கு. ஆமா.
ஜெயிலர்ல 2 பாட்டு வந்து மிகப்பெரிய ஹிட் ஆச்சுல்ல. அத விட ம். பெரிய ஹிட் ஆகும் ஏன்னா அப்படின்னு தான் சமீப காலமா எதிர்பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா, அந்த ராயன்ல வந்து ஒரு பாடல் ஆமா, வந்து ஹிட் ஆனது. ஆமா, ஸோ அதுக்கப்புறமா எந்த பாடலுமே பெருசா ஹிட் ஆகலன்றப்போ, இந்த பாடல் வந்து மிகப்பெரிய வெற்றியா ஆமா. அமைஞ்சிருக்குது. அந்த பாட்டுல பார்த்தீங்க அப்டின்னா, மஞ்சு வாரியர் மேம் வந்து என்ட்ரி குடுத்திருப்பாங்க. அப்படியே அசுரன்ல நடிச்ச மஞ்சு வாரியர் மேமா இது அப்படின்னு ம். பார்க்குற எல்லாருமே பிரமிச்சு போற அளவுக்கு இருக்குது அவங்களுடைய அந்த நடனம் அப்படின்றது. ஸோ அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்களுக்கும் வந்து அவங்க வந்து திருமணம் ஆகி கிட்டத்தட்ட 15 வருஷம் அந்த திருமண வாழ்க்கையில இருந்துட்டு, அதுக்கப்புறம் விவாகரத்துக்கு பிறகு வந்து படங்கள் நடிக்கிறாங்க. ம். அவங்களுக்கு எந்த படத்துலயும் இந்த மாரியான வேடம் கிடையாது. எல்லா கண்டிப்பா. படத்துலயுமே ம். பொறுப்பான குடும்ப தலைவி அந்த மாரி ம், வேடம் தான் ம். அவங்களுக்கு குடுத்தாங்க. நீங்க இதுக்கு முன்ன படங்கள் பார்த்தீங்கன்னா ஆமா. கூட. இந்த படத்துல வந்து ஒரு இளமையான அந்த ஒரு துள்ளலான நடனம் ஆடுற ஒரு வேடம். ம், அவங்களுக்கு கிட்டத்தட்ட 47 வயசுன்னு நெனைக்கிறேன். இந்த ம். வயசுல வந்து வேற எந்த நடிகையாவது அந்த மாரி நடிக்க முடியுமா? அப்படின்னு கண்டிப்பா, ஒரு கண்டிப்பா. கேள்விய வந்து அது எழுப்பியிருக்கு அவங்களுடைய ரொம்ப அப்படியே டான்ஸ். சின்ன பொண்ணு மாதிரி, ரொம்ப ஆமாமா. யங்கா அந்த ரொம்ப அந்த ஒவ்வொரு அந்த நடனமுமே பாட்டோட வைப் வந்து ஆ பெருசா இருக்கு. கண்டிப்பா, கண்டிப்பா. அது பார்க்கும்போதே பிரமிக்க வைக்கிற அளவுக்கு இருக்குது அவங்கள நிச்சயமா. பார்க்கும்போதே. சூப்பர் சார். இப்போ அந்த படத்துல வந்து அனிருத் தான் வந்து அந்த பாட்டுக்கு வந்து இசையமைச்சிருக்காரு அப்படின்றப்போ, அதுல வந்து அந்த பாடலையுமே வந்து அனிருத் வந்து டான்ஸ் ஆடியிருப்பாரு இல்லையா? ஆமா. ஸோ வந்து அந்த காம்பினேஷன் வந்து நல்லாருக்கும். ஏன்னா வந்து நெறைய படங்கள்ல வந்து அனிருத் வந்து இசையமைக்கிறதோட ஓகே. டான்ஸ்லாம் பெருசா பண்ண மாட்டாரு. பண்ணியிருக்காரு. 2 அ படம் பண்ணியிருக்காரு இதுக்கு அதான் முன்ன. ரொம்ப இதா தான் பண்ணியிருக்காங்க. ஆமா, பட் ஆமா. இதுல ரஜினி சார் கூட பண்ணும்போது நீங்க பார்த்திருப்பீங்க. எப்படி இருந்தது அது? ரஜினி சார் கூட திரையில வரணுன்றது அனிருத்தோட கனவு அது. ஏன்னா, ம், ரஜினி சாருக்குன்னா, ம், அனிருத் வந்து என்ன வேணுமானாலும் செய்வேன். அதான் ஒரு ம். ஸ்டேஜ்ல சொல்லுவாரு. நான் என் உயிர கூட குடுப்பேன். ஓகே, அப்படின்னு ஒரு ஓகே. ஸ்டேஜ்ல சொல்லுவாரு. ம், அந்த அளவுக்கு அவர் மேல ஒரு அன்பு, தனிப்பட்ட ஒரு பாசம் அவருக்கு உண்டு. 2 பேரும் சொந்தக்காரங்கன்றது வேற. இத ம், தாண்டி வந்து ஒரு ஃபேனா வந்து ரஜினி சார் மேல வந்து அந்த அளவுக்கு ஒரு உயிர வச்சிருக்கிற ஒரு நபர் அவரு. ம். ரஜினிக்குன்னு பாட்டுன்னா, அவரு அதோட வைபே தனியா இருக்கும். கண்டிப்பா. அவருடைய மியூசிக் தனியா இருக்கும். ம். அவருக்குன்னே தனியா எடுத்து வச்சிருப்பாரு போல இருக்கு. எல்லா நீங்க பேட்ட பாருங்க. அந்த ஆமா, அந்த பாட்டு இன்னும் கூட வந்து அது ஆமா. கேட்டீங்கன்னா, அப்படி உற்சாகமா இருக்கும். ஆமா சார். ஆமா. தர்பார்லயும் சரி, அல்லது அதுக்கு அடுத்த நீங்க எந்த படம் பார்த்தீங்க? ஜெயிலரு. ம். எல்லாத்துலயுமே ரஜினிக்குன்னா ஒரு ஸ்பெஷல் ரஜினி மியூசிக் சார், வச்சிருக்காரு. அனிருத் காம்பினேஷன் ஒரு ஆமா. பாட்டு வரும்போதே அது செம்ம ஹிட் தான் குடுக்கும். ஆமா. முன்ன வந்து இளையராஜா, ரஜினிகாந்த் காம்பினேஷனு. ஆமா. அப்புறம் ரஜினிகாந்த், ஏ.ஆர். ரஹ்மான் வந்தது. ம். இப்ப வந்து அனிருத், ரஜினிகாந்த் தான் ரஜினிகாந்த் வந்து சார். இளைஞர்களுடைய ட்ரெண்டா இருக்கு. கண்டிப்பா, கண்டிப்பா. அதுவுமே வந்து குறை இல்லாம அவ்ளோ ஹிட் குடுத்துக்கிட்டே இருக்கு நிச்சயமா. எல்லா இதுல சாங்கும். இன்னொரு பாட்டு இப்ப அடுத்த பாட்டு வந்து 15ஆம் தேதி வருதுன்றாங்க. ஓகே சார். நம்ம ஓகே. நாளைக்கே நாள மறுநாள்ல ரிலீஸ்ன்றாங்க. ம். அந்த பாட்டு வந்து இன்னும் பெரிய அளவுக்கு பேசப்படும் அப்படின்னு சொல்றாங்க. 2வது ம். சிங்கிள். அது ஏன்னா அந்த லிரிக் எல்லாம் வந்து இப்பதான் அண்மையில வெளியே இருந்தது. ம். அது இன்னும் பட்டாசா இருக்கு பாட்டு. கேட்கறதுக்கே வந்து வேற லெவல் இருக்கு. ஓகே. இப்போ காமனாவே வந்து ஒரு போலீஸ் ஆஃபீசர் அப்படின்ற ஒரு ரோல் குடுக்கும்போது, எல்லா படங்கள்லயுமே வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீசரா தான் இருப்பாங்க. பட் ரஜினி சார் வந்து எந்த படத்துல வந்து போலீஸ் கெட்டப் போட்டாலுமே, நான் என்னோட ஸ்டைல்ல தான் நான் எல்லாத்தையுமே பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி, போலீஸ் கெட்டப் போட்டாலுமே அவ்ளோ ஜாலியா அத பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த நீங்க படத்துலயும் பார்த்தீங்களாலுமே போலீஸ் கெட்டப்ல தான் நெறைய போஸ்டர்ஸ் வந்திருக்குது. ஸோ அத பத்தி உங்களோட கருத்து என்ன? தர்பார்ன்னு ஒரு படம் வந்தது. ஆமா. அதுல ஒரு போலீஸ் ஆஃபீசர் தான். ம். ஒரு போலீஸ் ஆஃபீசர்னா முடி ஒட்ட வெட்டி இருக்கணும், தாடி அதெல்லாம் ஆமா. இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. அவர் முதல்ல படத்துல தோன்றும்போதே சொல்லுவாரு, "என்ன வந்து நீங்க இந்த போஸ்ட்ல போடுறீங்க. நான் கடைசி வரைக்கும் இப்படித்தான் இருப்பேன்." ம். அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கு வருவாரு. ஏன்னா யாரும் கேள்வி கேட்டுறக்கூடாது பார்க்கிறவங்கல்ல. புரியுது, புரியுது. அது டிஸ்க்ளைமர் மாரி அவர் முதல்லயே சொல்ருவாரு. ம். அந்த மாரி தான் ரஜினி அப்படிங்கிறவர் வந்து போலீஸ் ஆஃபீசர் வேடம்னா வந்து ஸ்ட்ரிக்ட்டா அதே மாரி இருக்கணும்னுலாம் ஒண்ணும் கிடையாது. என்டர்டெயின் ம். பண்ண என்னென்ன வழி இருக்கோ, அத்தனையும் வந்து செய்வாரு அவரு. கண்டிப்பா. இந்த படம் வந்து என்டர்டெயின்மென்ட்டோட உச்சமா இருக்கும். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆ. அதேபோல ஒரு சோசியல் கான்ஷியஸ் இருக்கிற ஒரு படமா தான் அது வரும். கண்டிப்பா. ஏன்னா ஏன்னா ரஜினி ஞானவேல் சாரே சொல்லியிருக்காரு, ம். சிறந்த பொழுதுபோக்கு அம்சம் கொண்ட, அதே மாரி சமூக கருத்துக்கள் கொண்ட ஒரு படம் அப்படின்னு அப்படிதான் சொல்லியிருக்காரு. உருவாகிறது. சூப்பர், ம். சூப்பர். ஏன்னா ஞானவேல் சார் நமக்கு தெரியும். ஜெய்பீம்ன்ற ஒரு பிரம்மாண்டமான ஒரு சமூகம் சார்ந்த ஒரு படத்த குடுத்துட்டாரு. ஸோ இப்ப மக்களுமே அப்படிதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. என்னன்னா, நெறைய சமூகம் சார்ந்து அந்த மாதிரி தான் படம் போகும்ன்னு பார்த்தா, பட் அந்த பாட்டு, அதுக்கப்புறமா அந்த ஃபர்ஸ்ட் லுக் இதெல்லாம் பார்க்கும்போதே வந்து, ஓகே படத்துல வேற ஏதோ ஒண்ணு இருக்குது அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் வந்து கண்டிப்பா. வந்திருக்காங்க. அதிரடியா மாஸ் கலந்து படம் பார்க்க வர்றவன எந்த வகையிலும் ஏமாத்தக் கூடாது. இதுதான் ம். ரஜினி சாரோட பாலிசி. நீங்க ரஜினியோட இந்த படம் ஓடவே இல்லடா ரஜினி நடிச்சு அப்படின்னு நெனைப்பீங்கல்ல, அந்த படத்த ம். கூட பாருங்க. அதுல மேக்ஸிமம் என்டர்டெயின் பண்ண என்ன இருக்குமோ, அதெல்லாம் அத செஞ்சிருப்பாரு எல்லாத்தையுமே ரஜினி. பண்ணிருவாரு. அதனால பொழுதுபோக்குக்கு எந்த குறையும் இருக்காது இந்த படத்துல. கண்டிப்பா. ஓவராலா வந்து படம் வந்து ஹிட் குடுக்கும்னு கண்டிப்பா, நெனைக்கிறேன். கண்டிப்பா. கண்டிப்பா. இந்த வருஷத்துல பெரிய படங்கள்னு பார்த்தீங்கன்னா, பெருசா எதுவும் போல.
நீங்க ம். இந்தியன் 2 பெரிய அளவுக்கு எதிர்பார்த்தாங்க. அந்த படம் ஆம். மிகப்பெரிய தோல்வி படம் தோல்வி. ஆயிடுச்சு. ஆமா. கோட் மிகப்பெரிய தோல்வி படம். ம். இந்த ஆண்டோட பிக்கஸ்ட் டிசாஸ்டர்ஸ் இந்த படங்கள்லாம். ம். இதுல பெருசா போனது ராயன் தான். பெரிய ஆமா. படங்கள்ல ஓரளவு தப்பிச்சது வந்து ராயன், அப்புறம் ஆமா. மகாராஜா இந்த ம். படங்கள் தான். இந்த படங்களுக்கெல்லாம் சேர்த்து வட்டி முதலுமா இந்த படம் வந்து வசூலிக்கும் அப்படின்றது தான் பலருடைய நம்பிக்கை. தியேட்டர்காரங்கலாம் வந்து இந்த படத்த தான் ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்காங்க. வேட்டையன் பத்தி வேற ஏதாவது உங்களுடைய கருத்து? இல்ல வேட்டையன் வந்து இன்னும் இந்த செப்டம்பர் 23ஆம் தேதி வந்து படத்தோட ஆடியோ லான்ச்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சார். அதேபோல ட்ரெய்லரு இது ம். 2ம் வந்து ரிலீஸ் ஆகுது. ஓகே. இந்த ஆடியோ லான்ச்ல வந்து ரஜினி கலந்துகிட்டு பேசுறாரு. அதேபோல அமிதாப் பச்சன் இந்த பெரிய ஸ்டார்ஸ் எல்லாருமே வந்து கலந்துக்கிறாங்க. ஓகே சார். அந்த ஆடியோ லான்ச்ன்றது மிகப்பெரிய ஒரு டாக் ஆஃப் த இண்டஸ்ட்ரியா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். ரஜினி சார் வந்து ஆ ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே வந்து ரஜினி சார் வந்து அரசியலுக்கு வந்தா பெரிய மாற்றம் நடக்கும் தமிழ்நாட்டுலன்னு நெனச்சுட்டு இருந்தாங்க. பட் வந்து ரஜினி சார் வந்து ரொம்ப காலமா அத தள்ளி தள்ளி போட்டு கடைசில வந்து உடல்நிலை சரியில்லன்னு சொல்லிட்டு வெளில போயிட்டாங்க. ஆனா விஜய் சார் அப்படி இல்ல. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள வந்து அரசியலுக்கு வர்றதா ஒரு சின்ன சின்ன லிங்கா குடுத்து எப்படியோ அரசியலுக்கு வந்துட்டாரு சினிமாவ விட்டு. அப்படின்ற பட்சத்தில விஜய் சார் வந்து மக்கள நம்பி இறங்குறதா எடுத்துக்கலாமா? ரஜினி சார் வந்து மக்கள வந்து நம்பலையா? நம்பாம தான் பேக் அடிச்சுட்டாங்களா? ஓகே. அன்னைக்கு நிலவரம் என்னன்னா, ரஜினிகாந்த் வந்து நான் அரசியலுக்கு வரேன், ம். தேர்தல்ல நிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அவர் தான் சீஃப் மினிஸ்டர். இத வந்து ரஜினிகாந்தே பலமுறை சொல்லியிருக்காரு. ஓகே, எனக்கு ஓகே. வந்து முதல்வர் பதவிங்கிறது தங்க தட்டுல அந்த நாற்காலிய வச்சு என்கிட்ட குடுத்தாங்க. ம். தங்க தாம்பாளத்துல அந்த பதவிய வச்சு என்கிட்ட குடுத்தாங்க. நான் தான் அத வேணான்னு சொன்னேன் அப்படின்னு ம். பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு. அதான் உண்மையும் கூட. ஏன்னா அந்த டைம்ல நான் ஒரு அரசியல் செய்தியாளரா இதே களத்துல ரஜினிய நான் பின்தொடர்ந்து பல செய்திகள் நான் போட்டிருக்கேன். ஓகே. அதனால ரஜினிகாந்த் அந்த அளவு முக்கியத்துவம் மிக்க ஒரு அரசியல் ஆளுமையா அப்ப இருந்தாரு. ஆனா அந்த வாய்ப்ப வந்து அவர் தவற விட்டுட்டாரு. தவற விட்டாரு, ம். தெரிஞ்சே தான் விட்டாரு. வேண்டாம் அப்படின்னு சொல்ட்டாரு. அதன் பிறகு பலமுறை அவருக்கு அரசியலுக்கு வந்து மக்களுக்கு சேவை செய்யறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருந்தும் கூட வந்து அவரு தவிர்த்துக்கிட்டு வந்தாரு. அதற்கு காரணம் என்னன்னா, அரசியல்ல அவருக்கு எல்லோருமே நெருங்கிய நண்பர்கள். இப்ப கலைஞர் எடுத்துக்கிட்டா அவரு ஃப்ரெண்டு. ம். இந்த பக்கம் ஜெயலலிதாவ எடுத்துக்கிட்டா அவங்களும் அவருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களா இருந்தாங்க. ம். இப்ப இவங்க 2 பேரும் எதிர்த்து தான் அவர் களத்துல இறங்கணும். ஓகே. அந்த ஒரு சூழல் வேணாம் அப்படின்னு தான் அவர் தவிர்த்துட்டாரு. ஓகே. அவங்க கடைசி உயிரோடு இருந்த கடைசி வரைக்கும் வந்து அவரு அரசியலுக்கே வரல. ம். இந்த ஆளுமைகள் எல்லாம் தமிழகத்துல மறைந்த பிறகு ஒரு பெரிய வெற்றிடம் இருக்கு. ஸோ ம். நான் வந்து அந்த வெற்றிடத்த நிரப்புறேன். எம்ஜிஆர் தந்த மாதிரி ஒரு ஏழைகளுக்கான ஒரு ஆட்சிய நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரஜினி வந்து அரசியலுக்கு வந்தார். ம். அரசியல் கட்சிய வந்து அவர் அறிவிக்கிற நேரத்துல உடல்நிலை சரியில்ல, கொரோனா இதெல்லாம் வந்து காரணமா சொல்லிட்டு விலகிட்டார். ஓகே. இன்னொரு பக்கம் என்னன்னா, இவருடைய அந்த அரசியல் வருகைய பயன்படுத்திக்க சில சக்திகள் வந்து முயற்சி பண்ணாங்க. மதவாத சக்திகள் அவங்க. ம். ம். அந்த மதவாத சக்திகளுக்கு வந்து நம்ம ஒரு நாளும் இடம் கொடுக்க கூடாதுன்றதுல அவர் தெளிவா இருந்தார் ரஜினிகாந்த். ம். இன்னொரு பக்கம் இந்த நண்பர்களுடைய வேண்டுதல் இருக்க, ம். அதையும் வந்து அவரால புறக்கணிக்க முடியல. இந்த 2 நெருக்கடிகளிலிருந்து தப்பிக்கிறதுக்காக தான் அவர் அரசியலே வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆ. இதுதான் உண்மையான நிலைமை. நீங்க எந்த அரசியல் பார்வையாளர்கிட்ட கேட்டாலும் இத வந்து சொல்லுவாங்க. ஓகே, ஓகே. ரஜினியோட கதை அது. ம். ஆனா விஜய் வந்து என்னன்னா, விஜய்க்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்கு. நமக்கு இருக்கிற அதாவது இந்த இளைஞர் பட்டாளம் இருக்கு இல்லையா? ம். இவங்க பெரும்பாலும் நம்ம சப்போர்ட் பண்றாங்க. ஆமா. அடுத்து இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, இன்னொரு 2 மில்லியன் வாக்காளர்கள் அதிகமாயிருப்பாங்க. ஓகே. இன்னும் 2 மில்லியன் புதிய வாக்காளர்கள். இந்த ம். புதிய வாக்காளர்கள் பெரும்பாலும் விஜயோட ரசிகர்களா இருப்பாங்க. ஏன்னா ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அல்லது காலேஜ்ல போயிட்டு இருப்பாங்க. இந்த ம். பசங்கள்லாம் ஓட்டு போட வரும்போது வந்து, நமக்கு ஆதரவு அதிகரிக்கும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறார். அதுதான் ம். அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு காரணம். இன்னொன்னு அவருக்கு ஒரு சர்வே ஒண்ணு எடுத்தாங்க. ம். விஜய் அரசியலுக்கு வந்தா, அவருக்கு எத்தன சதவீதம் வாக்கு கிடைக்கும்? அப்படின்னு ஒரு ம். சர்வே. அப்படி பார்க்கும்போது வந்து அவருக்கு ஒரு 10% வாக்குகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து ம். சொல்ட்டாங்க. அது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வெற்றி தானே. வந்துருச்சு. ஏன்னா ம். 10%ன்றது பெரிய விஷயம். ஆமா. தமிழ்நாட்டுல 6,50 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. அதுல 10%ன்றது 65,00,000 வாக்குகள். ம். அப்ப இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணா, இன்னொரு 10% வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா, கண்டிப்பா. 20% வாக்குன்றது தேர்தலை தேர்தல் அரசியல தீர்மானிக்கிற வாக்கு அது. மிக முக்கியமானது. ம். அதனால நம்ம அரசியலுக்கு வந்தா, இந்த தேர்தலை தீர்மானிக்கிற ஒரு சக்தியா மாறலாம் அப்படின்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையில தான் அவரு வராரு. ஓகே. களத்துல இறங்குன பிறகு தான் அது சரியா, தப்பாங்கிறது அவருக்கு தெரியும்.